குழந்தைக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. என்ன இணை உணவுகள் குடுக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பெரும்பாலும் நம்ம வீட்டுகள்ல மிஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு உணவு பத்தி தாங்க நான் பேச போறேன். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு முட்டை குடுக்கலாமா? எந்த வயசுல இருந்து குடுக்கணும்? எப்படியெல்லாம் குடுக்கணும்? குடுக்கறதுனால ஏதாச்சும் தீமைகள் வருமா? இந்த வீடியோல பார்க்கலாமா? உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லக்கூடிய WHO இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸும் குழந்தைங்களுக்கு 6 மாசத்துல இருந்து இணையுணவு ஆரம்பிக்கும் போதே முட்டையும் சேர்த்து ஆரம்பிக்கணும் தாங்க சொல்றாங்க. சராசரி ஒரு முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 இருந்து 78 கேலரிஸ் எனர்ஜி இருக்குங்க. கொழுப்பு சத்துன்னு பாத்தீங்கன்னா 5 கிராம் இருக்கு, புரதச்சத்து 6 கிராம் இருக்கு. 6 மாசத்துல இருந்து 12 மாச குழந்தைங்களுக்கு சராசரி ஒரு நாளைக்கு 1 கிலோ வெயிட்டுக்கு 1.5 கிராம் புரதச்சத்து தேவைப்படுது. முட்டையில இருக்கக்கூடிய 6 கிராம் புரதச்சத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா 6 கிராம் புரதச்சத்து அப்படியே நம்ம உடம்புல அப்சர்வ் ஆயிக்குங்க. கொலைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் முட்டையில இருக்குங்க. அது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் டி, கால்சியம், கண்ணுக்கு முக்கியமான விட்டமின் ஏ, ரத்த சோகையை தவிர்க்கிறதுக்கான இரும்புச்சத்து, இது மாதிரி ஏராளமான நன்மைகள் முட்டையில இருக்கு. சரி, முட்டை எந்தெந்த வகையில கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 6 மாசம் ஆரம்பிக்கும் போது நல்லா ஹார்ட் பாயில்டு எக்கா தாங்க கொடுக்கணும். அதாவது 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்ச முட்டையை அவங்க கையில பிடிக்கிற மாதிரியான சைஸ்க்கு கட் பண்ணி கொடுக்கலாம். ஆம்லெட்டையும் நீங்க அதே மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். உங்க குழந்தை முட்டை சாப்பிட பழகிட்டாங்கன்னா முட்டை கூட கொஞ்சம் தாய்ப்பால், குருமிளகு அல்லது சீரக பவுடர் கலந்து ஸ்கிராம்பிள் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இல்லனா ஆம்லெட் அல்லது ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். எப்படி கொடுக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா ஹாஃப் பாயில் எக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். முட்டையில சால்மோனெல்லாம் சொல்லக்கூடிய பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஹாஃப் பாயில் பண்ணும்போது அது செத்துருக்காது. சோ குழந்தையோட குடல்ல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி வாந்தி பேதின்னு ஏற்படுத்தும். காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங், அதாவது இணையுணவுகள் எப்படியெல்லாம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் கொடுக்க கூடாது, என்னென்ன தவறுகள் நம்ம செய்யறோம், உலக சுகாதார அமைப்பு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, நம்ம IAP ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க.